வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றது போல போயிட்டே இருக்கு. சோ இந்த விஷயம் எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றது போல யாராவது கைடன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏஞ்சல்ஸோட கைடன்ஸா இன்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கான ப்ரெடிக்ஷனா இருக்கணும் அப்படின்னா, டீப் இன்கேல் அண்ட் எக்ஸல் நீங்க 3 டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட வேண்டிக்கோங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு கிட்ட வேண்டிட்டு இந்த ப்ரெடிக்ஷன் பாருங்க. இது நிச்சயமா உங்களுக்கான ப்ரெடிக்ஷனா இருக்கும். இங்க நம்ம வந்து 2 டைப் கார்டு எடுக்க போறோம். சோ டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டைப்ல உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க டைப் 1 கார்டு செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸோட மெசேஜ் என்ன, உங்களுக்கு அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது போல பாத்துருவோம். சோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ ட்ரஸ்ட், நீங்க ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சிருப்பீங்க. சோ டைப் 1 கார்டு நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் மைண்ட்ல போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் நடக்குமா நடக்காத நீங்களே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கீங்க. சோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது நீங்க வந்து நம்புங்க. நிச்சயமா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சோ அடுத்ததா நீங்க டைப் 2 கார்டு செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல நினைச்சிருப்பீங்க, அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற போல அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகே, நீங்க ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ அந்த யோசிச்சுட்டு இருக்க அந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற போல உங்களுக்கு எண்ணங்கள் தோணுச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத பாருங்க. அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இந்த விஷயத்துக்காக நம்ம யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றது பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. சரிங்க, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படுது. இந்த ஹெல்ப்புக்கு யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற பார்த்து அவங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் இங்க கைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க இங்க தெரிவிக்கலாம். தேங்க்யூ சோ மச்.